குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் அடுத்த சாப்டர் வந்து 7th சாப்டர் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி அதை பார்க்க போகிறோம் 7th சாப்டர். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் சம் 7.1 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A and B play a game in which the change of winning are in the ratio 3:2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 3:2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் A is change of winning at least 3 games out of 5 games played அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு A and B play. ஓகேங்களா? A and B play a game. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான், இந்த வின்னிங் ஆர் இன் த ரேஷியோ 3:2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ 3 + 2 5 அப்படின்னு ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா? அப்போ ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வின்னிங் அப்படின்னா 5ல், ஓகேங்களா, 5ல் 3ங்க. ஓகேங்களா? ஏ வின்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கனால அப்போ 3/5 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வின்னிங் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ 2ங்களா, 3/5. அப்போ பி வின்னிங் அப்படின்னா 2/5. ஓகேங்களா? மொத்தம் வந்து 5. 3 + 2 5. ஓகே. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு அடுத்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ இஸ் சேஞ்ச் ஆஃப் வின்னிங் அட்லீஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் அவுட் ஆஃப் 5 கேம்ஸ் பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ n = 5. ஓகேங்களா? அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம P அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன், 3/5 அப்படின்னு எடுத்துருந்தோம் அப்படின்னா, Q அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 - P. ஓகேங்களா? P + Q = 1. அப்போ Qங்கிறது 1 - P. அப்போ 1 - P அப்படிங்கிறது 3/5. கிராஸ் மல்டிபிள்னா 5 1s are 5, 5 3 போச்சுன்னா 2 ஆயிருங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாங்க, 2/5. அப்போ Qங்கிறது 2/5. ஓகே. நமக்கு P ஆஃப் கேபிட்டல் X = ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட், அதனால் அதுதான் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்மால் எக்ஸ். ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, P ஆஃப் X = NCX P ஆஃப் X Q⁴n - X அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ P ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 3 கேம்ஸ். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன எழுதிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ், சரிங்களா, ≥ 3. அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் ≥ 3. ஓகேங்களா? அப்போ இது நம்ம ஃபார்முலா. இப்போ எடுத்து இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள். என்னங்கிறது 5ங்களா? அப்போ 5C. ஓகேங்களா? 5CX. P அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3/5ங்களா? 3/5 ஹோல் பவர் X. இங்கே Q⁴n - Xங்களா? Q அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2/5 கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ என்னங்கிறது 5 - X. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ≥ 3 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, P ஆஃப் X = 3 விட பெருசு அப்படிங்கிறோம். மொத்தம் 5 வரைக்கும் அவுட் ஆஃப் 5 அப்படிங்கனால X = 3 ப்ளஸ் P ஆஃப் X = 4 ப்ளஸ் P ஆஃப் X = 5. இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன், அடுத்து 4 சப்ஸ்டிட் பண்ணுறேன், 5 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாருங்கள் என்ன வரப்போகுது அப்படின்னா, அப்போ 5C3ங்களா? அப்போ 3/5. ஓகேங்களா? எக்ஸுங்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எக்ஸுங்கிற இடத்துல 3, அடுத்து 2/5 5 - 3 ப்ளஸ், ஓகேங்களா, அடுத்து 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 5C4 3/5 ஹோல் பவர் 4, அடுத்து 2/5 5 - 4, அடுத்து 5 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 5C5 அடுத்து 3/5
ஹோல் பவர் 5 அடுத்து 2/5 ஓகேங்களா 5 மைனஸ் 5 அப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அடுத்து 4 சப்ஸ்டிட் பண்ணுறேன் 5 சப்ஸ்டிட் பண்ணி போகிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கொஞ்சம் 5c3 இங்கே 3/5 ஹோல் பவர் 3 இங்கே பார்த்தீங்கன்னா 2/5 ஹோல் பவர் 5ல் 3 போச்சுன்னா 2 ப்ளஸ் 5c4 3/5 ஹோல் பவர் 4 இங்கே 2/5 ஹோல் பவர் 5 minus 4 1 ப்ளஸ் 5c5 இங்கே 3/5 ஹோல் பவர் 5 இங்கே 2/5 5 minus 5 0 5 minus 5 0 அப்படின்னு எழுதிட்டேன் இங்கே இதில் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 3/5 ஹோல் பவர் க்யூப் இது மட்டும் தான் காமனாக இருக்குது அதை வெளியில் எடுத்துக்கோங்க 3/5 ஹோல் பவர் க்யூப் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 5c3ங்களா அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இது என்ன பாருங்கள் இது 2/4 என்ன எழுதிக்கிறேங்க 2 ஸ்கொயர் 4ங்களா 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் இது 5c4 அதாவது NCR equal to NCN minus R இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் NCR equal to NCN minus R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே 5c4 எப்படி எழுதுறாங்க 5c1 எழுதுங்களா 5 minus 4 1 நேரங்களா 5c1 இது 3/5 ஹோல் பவர் க்யூப் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குங்க ஒரு 3/5 மட்டும் இருக்குமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2/5 அப்படியே இருக்கும் அடுத்து இது 5c5ஓட வேல்யூ 1 தான் ஓகேங்களா இது 3/5 ஹோல் க்யூப் போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குங்க 3/5 ஹோல் ஸ்கொயர் இருக்குமா அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாங்க 3 ஸ்கொயர்டு வந்து 3/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2/5 ஹோல் பவர் 0 அதோட வேல்யூ 1 நெக்ஸ்ட் டைம் அப்படி எழுதிக்கிறேன் அதில் அப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா எழுதிட்டேன் அதனால் வந்து கீழே எழுதும் போது எழுதிக்கிறேன் ஓகேங்களா 3 கேன்சல் பண்ணுறேன் 2 2s ஓகேங்களா இது பாருங்கள் 3 3s 9 9 3s 21 எழுதிக்கலாங்களா இது 21 3 3s 9 9 3s 21 இது 5 க்யூப் எழுதலாங்க 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 3 டைம்ஸுங்களா அப்போ 25 5 இன்ட்டு 125 ஓகேங்களா இது பாருங்கள் இது 5 2s 10ங்களா அப்போ இது 10 இன்ட்டு 4/5 25 இது 5c1ஓட வேல்யூ 5 தானா இது 25ங்களா இது பாருங்கள் அப்படியே வச்சுக்கலாம் 5 இன்ட்டு இங்கே 3 2s 6/25 ஓகேங்களா ப்ளஸ் இதோட வேல்யூ 1 இது 3 ஸ்கொயர்டு வந்து 9 இது 25 இதோட வேல்யூ 1 ஓகேங்களா பவர் 0 எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 தான் அடுத்து பாருங்கள் 21/125 பாருங்கள் 25 எல்லாத்தையும் காமனாக இருக்குது இப்போ 25 காமன் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 10 4s 40 இங்கே 25 இல்லைன்னா 5 6s 30 ஓகேங்களா இங்கே 25 எழுதிட்டா 9 ஓகேங்களா இது ப்ளஸ் 9 அப்போ 21/125 ஆட் பண்ணுங்கள் இது 25 இது பாருங்கள் 79ங்களா ஓகேங்களா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க என்ன வரும்னா 0.6826 அப்படிங்கிறது தான் ஆன்சர் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணுங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.6826 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போகலாங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் சம் 7.2 a fair coin is tossed 6 times அப்படின்னு கொடுத்துருக்கான் a fair coin அப்படின்னா ஒரு காயினை சுண்டி விட்டோம் அப்படின்னா ஒரு பூ ஒரு தலை இருக்கும் ஒரு ஹெட்டு ஒரு டைல் இருக்கும் ஓகேங்களா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2 heads அப்படின்னு கொடுத்துருக்கான் எக்ஸாக்ட்லி 2 head அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அப்போ நமக்கு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காயினை வந்து நம்ம சுண்டி விட்டோம் அப்படின்னா ஒரு தலை ஒரு பூ விழுகும் ஹெட்டு ஹார்ட் ட்ரை அப்படி விழுகும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்போ P ஈக்குவல் டு 1/2 சரிங்களா மொத்தம் வந்து NF அப்போ P of A னா NF A by NFSங்களா அப்போ ஏங்கிறது சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹெட் அப்படின்னா ஒரு காயினில் வந்து ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கும் அப்போ மொத்தம் டோட்டல் வந்து 2ங்களா 2ல் ஒரு ஹெட்டு அப்போ 1/2 Q அப்படிங்கிறது அதுவும் 1/2 தான் ஓகேங்களா அது Qங்கிறது 1 - P அப்போ 1 - 1/2
ஒன்றில் ஹாஃப் போயிடுச்சுன்னா ஹாஃப் தான். அப்போ p = 1/2 q = 1/2. அப்போ என்ன கொடுத்துருக்கான் 6 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ n அப்படிங்கிறது 6 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? அப்போ என்னங்கிறது 6 அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா p ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். அப்போ p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு NCX p ஆஃப் எக்ஸு q பவர் n மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஃபார்முலா என்னங்கிறது 6ங்களா? அப்போ 6c எக்ஸ் அப்படிங்கிறது 2, 6c2. ஓகேங்களா? ஸ்மால் எக்ஸுங்கிறது 2, p அப்படிங்கிறது 1/2, எக்ஸ் அப்படிங்கிறது 2, q மைனஸ் qங்கிறதும் 1/2, n மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 6 மைனஸ் 2ங்களா? அப்போ இங்கே பாருங்கள் 6c2. அப்போ 6 × 5 × 5 6 × 5 1 × 2. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 6ல் 2 போச்சுன்னா 4. இதை கேன்சல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அப்போ 3 5s are 15. ஓகேங்களா? இது பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 1 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1 தான், 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 × 2 × 2ங்களா? அப்போ 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாங்க? இது 16 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? இப்போ பாருங்கள் 15 டிவைடட் பை 16 × 4 64ங்களா? அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா, இதோடு நிறுத்திட்டாங்க, டிவைட் பண்ண போட தேவையில்ல, அதனால் இதோடய நிறுத்திட்டாங்க. அப்போ p ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னு கொடுத்தனால ஆன்சர் நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 டிவைடட் பை 64 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா?